இதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதில் ஒரு முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். அது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ யாராவது இந்த இன்ஜின் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. இந்த இன்ஜின் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். இப்போ யார் வாங்க வேணாம் அப்படின்னா, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணனா ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஓட்டுவேன் அப்படி உள்ளவங்க இந்த இன்ஜின் வாங்க வேணாம். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஏன்னு. இப்போ இந்த ஃபுட்பால், இந்த இன்ஜினில் ஒரு ஃபுட்பால் வரும். அந்த ஃபுட்பால் என்ன செய்யும்னா, தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவாக ஒரு 5 நிமிஷம் தண்ணி எடுக்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் அதனால தான் ஒரு ஃபுட்பால் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இன்ஜின் ரொம்ப நேரம் வச்சு ஓட்டி பார்த்தேன். அது என்னென்னா, இப்போ இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா தண்ணியை விட்டுரும். இப்போ அதுக்காண்டி தான் அந்த ஃபுட்பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோலேயே இது எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபுட்பால் இதுக்கு 3 இன்ச்சு தான் வாங்கணும். அப்புறம் ஒரு 3 இன்ச் ஓஸ் காலரு. அப்புறம் அந்த ஓஸ் நீங்கள் சும்மா கூட ஏற்றலாம். அது என்னென்னா தண்ணி வெளில விட்டுரும். ஒழுங்காக ஏற்றாமல் விட்டிங்கன்னா அப்படின்னா தண்ணி வெளில விடுற வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிளாம்ப் ஒன்று வாங்கிக்கோங்க. 3 இன்ச்சு ஓஸ் கிளாம்ப் ஒன்று வாங்கிக்கோங்க. நான் சுற்றுற மாதிரி கப்ளான் டப் நீங்களும் சுற்றிக்கங்க. கப்ளான் டப் சுத்தமாக விட்டிங்க அப்படின்னா நீங்கள் டைட் ஏறுற மாதிரி இருக்கும். தண்ணியில் இருக்கும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, கப்ளான் டப் போட்டு ஏற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், தண்ணியும் வெளில விடாது. சுற்றுற மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டுங்க, கையை வச்சு இந்த மாதிரி டைட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் மாட்டும் போது என்ன பண்ணுறீங்கன்னா நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு ஏற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நேராக ஏறும். நீங்கள் கொஞ்சம் சாய்ச்சி வச்சுருந்தா கூட அது ஒரு கிராஸாக ஏறிடும், அப்புறம் அசிங்கமாக ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சுக்கிட்டு ஏற்ற பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள், வீடியோவில் தெரியுமா, இந்த அளவுக்கு அது ஒட்டுற மாதிரி டைட் ஏற்றிக்கோங்க. இப்போ இன்ஜினில் வர ஃபுட்பால் ஏன் கழட்டுறோம் அப்படின்னா, அது ஃபுட்பாலே கிடையாது. ஃபஸ்ட்டு அது ஒரு ஃபில்ட்ரு மாதிரி தான். அது ஃபில்ட்ரு தான். அது குச்சி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காண்டி உள்ளது தான் அது. இது நீங்கள் இதை போடலாம்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அதை போட வேணாம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதை போட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது தண்ணிலாம் எடுக்கும். என்ன பண்ணால் நீங்கள் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதுக்கு மேலே கூட ஆகலாம். அதுவாக நீங்கள் என்ன ஹைட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியே ஏறாது. மேலே மட்டமான தரையில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து தண்ணியை கொண்டாந்துடும். லேட் ஆகும், ஆனால் தண்ணி எடுக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு தான் ஃபுட்பால் வாங்க சொன்னேன். நீங்கள் இப்போ இன்ஜின் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபுட்பால் வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ ஓஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, ஓஸுக்குள்ளே அந்த கிளாம்பு வெட்டுக்கோங்க. இது நெருப்பில் வாட்டலாம்னு கேட்டிங்கன்னா நெருப்பில் வாட்டலாம். என்ன ஆகணும், அந்த கறி பிடிக்கும். அதனால தான் நான் கேஸில் வாட்டிகிட்டு இருக்கேன். கையை வச்சு அமைக்க பாருங்கள், அந்த ஓஸ் வளையும். அப்போது என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபுட்பால் எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. தண்ணியை பக்கத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் ஒரு பழைய துணியை போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹீட்டில் ஏற்றிட்டுருக்கேன் அப்படின்னா அது அந்த ஹீட்லேயே அப்படியே அது வளைஞ்சு உட்கார்ற மாதிரியே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு அது ஈர துணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இறுக்கி பிடிச்சிக்கும். அதனால தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். தண்ணியில் தொட்டு ஒரு பழைய துணி இருக்குது பார்த்திங்களா, தண்ணியில் தொட்டு வச்சுக்கிட்டு அந்த ஓஸ் உள்ளே விட்டதுக்கப்புறம் மேலே வச்சிங்க அப்படின்னா இறுக்கி நல்லா பிடிச்சிக்கும். அதுவே கிளாம்பு வாங்கினீங்கன்னா கிளாம்பு போட்டுங்க, இல்லைன்னு அப்படின்னா அதுவே போதும். இப்போ தெரிஞ்சிருக்கீங்க ஃபஸ்ட்டே இந்த கிளாம்பு உள்ளே விட சொன்னேன் அப்படின்னு. சில பேர் மாட்டினதுக்கப்புறம் கிளாம்பு போடல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி கிளாம்பு போடுறது தான் நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் ஓஸு அந்த ஃபுட்பால் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் டைட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்ஜின்லேயே வருது ஃபுட்பாலை நீங்கள் போடலாமா, இது ஃபுட்பாலே கிடையாது, இது போடலாமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை போட வேணாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சமமான தரையில் வச்சு கொஞ்சம் ஒரு இன்ஜினோட ஒரு 2 அடி 1 அடி கீழே வச்சு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி எடுக்கும். என்ன ஒரு 2-3 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி எடுக்கிறதுக்கு. இதே நீங்கள் ஃபுட்பால் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜின் மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் தண்ணி ஊற்றினீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே தண்ணி வந்துடும். நீங்கள் என்ன ஹைட் வச்சாலும் தண்ணி உடனே வந்துடும். இப்போ இதுவே அது போட்டிங்க அப்படின்னா தண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வரணும். இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் தண்ணி விட்டுரும். மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு வரணும். இதே ஃபுட்பால் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ணால் கூட தண்ணி அதிலே தான் இருக்கும். ஒரு டைமும் நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம் ஃபுட்பால் போட்டிங்க அப்படின்னா. இதுக்கு தான் உங்களை ஃபுட்பால் போட சொல்லிகிட்ருக்கேன். நான் ஒரு 2 வாளி ஊற்றினேன், ஏன்னா பாதியிலே தண்ணி வந்துருச்சு. அதனால் நான் 2 வாளி ஊற்றினேன். நீங்கள் வேணால் அந்த ஓஸை போடும்போது அந்த ஓஸை குலுக்குனீங்க அப்படின்னா அது முன்ன பின்ன இப்படி குளிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தண்ணி பாதி தூரம் வந்துடும். அப்புறம் ஒரு வாளி ஊற்றுனீங்க அப்படின்னா ஃபுல்லாகிடும், ஓஸ் ஃபுல்லாகிடும். இதுக்கு என்ன ஆயில் மாற்றணும்னு சொல்லிடுறேன். இதுக்கு ஊற்றுற ஆயில் பேர் 2040, ஓகேவா? 2040 ஆயில் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அது இன்ஜின் வாங்கும்போது ஃபஸ்ட்டு 600 ml உள்ள ஊற்றணும். 600 ml ஊற்றி 9 மணி நேரம் ஓட்டிக்கலாம். அந்த 9 மணி நேரத்துக்கு இடையில ஆயில் குறைஞ்சி அப்படின்னா நீங்கள் அந்த வாங்கியிருக்கீங்களா, அது 1 லிட்ரு, அதில் நீங்கள் 600 ml தானே ஊற்றுறீங்க, அதையே டாப்அப் பண்ணிக்கலாம். டாப்அப் பண்ணிட்டு இப்போ 9 மணி நேரத்துக்கு நான் ஓட்டி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆயில் ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, அதிலே தான் ஆயில் வெளிலையும் எடுக்கணும், ஓகேவா?
இது ஆயில் கட்டுறதுக்குலாம் தனியாக இருக்காது. நீங்கள் ஆயில் ஊற்றுறது தான் ஆயிலே திரும்ப வெளில எடுக்கணும். நீங்கள் அந்த 9 மணி நேரம் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இன்ஜினை அந்த ஆயில் ஊற்றுறத கழட்டிங்க அப்படின்னா இன்ஜினை சாய்ச்சிங்கன்னா ஆயில் ஃபுல்லாக வெளில வந்துடும். இப்போ திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 600 ml ஊற்றுங்க. இப்போ எவ்வளோ நேரம், ஃபஸ்ட்டு வந்து 9 மணி நேரம் ஓட்டி இருந்திருப்போம். ரெண்டாவது ஊற்றுற ஆயில் வந்து எப்படின்னா 25 மணி நேரம் 25 மணி நேரம் வந்து நம்ம ஓட்டிக்கலாம். இப்போ இந்த 25 மணி நேரம் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கிடையில் ஆயில் குறைஞ்சினா டாப் அப் பண்ணிக்கோங்க. இப்போ 25 மணி நேரம் ஓட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஆயிலை வெளில எடுத்துருங்க. 25 மணி நேரம் ஓட்டிட்டேன் அப்படின்னா ஆயிலை வெளில எடுத்துகிட்டு இப்போ திரும்பவும் ஆயில் ஊற்றுங்க. 600 ml அதே தான் ஆயில் வந்து 600 ml தான் ஊற்றணும். 600 ml ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம்னா ஃபஸ்ட்டு 9, அதுக்கப்புறம் 25, அதுக்கப்புறம் 50 மணி நேரம். இந்த 50 மணி நேரம் தான் லாஸ்ட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைமும் 50 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றினா போதும். ஆயில் பேர் வந்து 2040 எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா 600 ml ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போதும் இது மாட்டும் போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாசரையும் நீங்கள் இந்த மாட்டுற த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை தண்ணியில் ஊற்றிக்கோங்க. மண் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது மண்ணெல்லாம் கீழே வந்துடும். அதுக்கு தான் அந்த தண்ணி ஊற்றணும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தண்ணி ஊற்றி நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஏறும். மண் இருந்தால் கூட கீழே வந்துடும், ஓகேவா? அதுக்காண்டி தான் தண்ணி ஊற்றிட்டு ஏற்றிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்துருப்பேன், அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்காண்டி சொல்கிறேன். ஓஸ் எவ்வளோ நீளம் வாங்கணும் அப்படின்னா 25 அடி வாங்கிக்கோங்க. நீங்கள் ரொம்ப பெருசுலாம் போட வேணாம். இது நம்ம வாங்க போகிறது வந்து சின்ன இன்ஜின் தான். அதுக்காண்டி 25 அடியே போதும். 20 அடி வந்து இன்லெட்டு, ஓகேவா? அந்த தண்ணிக்குள்ளே போட போகிற ஃபுட்பால் மட்ரு போடுறோம் பார்த்தீங்களா, அதான் இன்லெட்டு. அது வந்து 20 அடி 20 அடி கட் பண்ணிக்கோங்க. அந்த 25 அடி சொன்னதில் 5 அடி வந்து அவுட்லெட்டு, ஓகேவா? இதுக்கு ஊற்றுறது வந்து பெட்ரோல், டீசல் இல்லை, பெட்ரோல் தான். இது பெட்ரோலில் ஓடுற இன்ஜின் தான் இது. இதுக்கு ஒரு புனல் வாங்கிக்கோங்க. அப்படி புனல் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த 10 ரூபா வாட்டர் பாட்டில் இருக்குதுங்களா, அதை எடுத்து கட் பண்ணால் போதும். அதே நீங்கள் புனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். புனல்லாம் வாங்க வேணாம், 10 ரூபா வாட்டர் பாட்டில் கட் பண்ணிக்கலாம், அதே போதும். அதான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பெட்ரோல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பெட்ரோல் ஆன் பண்ணுறது. மேலே இருக்குது சோக்கு. இப்போ நான் ஆன் பண்ணுறது வந்து பெட்ரோல், ஓகேவா? கீழே இருக்குது பெட்ரோல், மேலே இருக்குது சோக்கு. அதில் ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருக்கும். அதை ஆன் பண்ணும்போது இந்த தள்ளம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சுக்கோங்க, அம்புக்குறி சைடு வச்சுக்கணும். அது சோக்கு ஆன் போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது ஆஃப் பண்ணிருக்கும், அதில் போட்டிருக்கும், நான் சொல்கிறேன் இருந்தாலும் ஆஃப் பண்ணிருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆம சைட் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ சோக்கு வந்து ரிட்டர்ன் எடுத்து விட்றணும். அதெல்லாம் வச்சுக்கோங்க. சோக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் சோக்கை எடுத்து விட்றணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சோக்கை போட்டுக்கணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சோக்கை எடுத்து விட்றணும். பைக் மாதிரி தான், ஓகேவா? இப்போ இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்லோவில் இருக்குது. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஸ்பீடில் ஓடுமோ அதில் தான் இருக்குது. நம்ம ஸ்பீடே ஏற்றலை பாருங்கள், அதுலேயே எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்பீடு இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். ஸ்பீடு ஏற்றும் போது என்ன சவுண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் இன்ஜின் சவுண்டை பார்க்கலாம். நீங்கள் இன்ஜின் சவுண்டும் பாருங்கள், ஏறும். ஏற்றும் போது அப்படியே தண்ணி கொஞ்சம் நிறையா தள்ளுங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது இந்த வீடியோவில் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நான் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். இதில் ஓஸ் போட்டு ஒரு 300 அடி 200 அடி அடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அடிக்கலாம். இப்போ நம்ம இன்ஜினோட சைஸு, இந்த பைப் சைஸ் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. நீங்கள் அதே 3 இன்ச்சு போட்டிங்க அப்படின்னா இன்ஜினை திணற தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் 5 இன்ச்சு வாங்கிக்கோங்க. கிடைக்காத பட்சத்துக்கு 4 இன்ச்சு போட்டுங்க, ஓகேவா? நீங்கள் 3 இன்ச்சே போடாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஒரு 300 அடி தள்ளுறீங்க அப்படின்னா 3 இன்ச்சு போட வேணாம். நீங்கள் 5 இன்ச்சு போடுறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா தண்ணி அப்போ தான் ஃப்ரீயாக போகும், இன்ஜின் ஒன்றும் ஆகாது, அப்படியே தண்ணியை பாட்டுக்கு போயிட்டுருக்கும், திணறாது இன்ஜின், ஓகேவா? அதுக்காண்டி தான் 5 இன்ச்சு போட சொல்கிறேன். இப்போ நான் இன்ஜின் வாங்கி 9 மணி நேரம்லாம் ஓட்டியாச்சு. பார்த்தா உங்களுக்கு புதுசு மாதிரியே தெரியும். 9 மணி நேரம் ஓட்டிச்சு. 25 மணி நேரத்தில் பாதி ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு 10 மணி நேரமாக ஓடி இருக்குது. மொத்தம் நம்ம இன்ஜின் வந்து 20 மணி நேரம் ஓடி இருக்குது. அதில் பாதி பார்த்திங்கன்னா ஓஸ் போட்டு தான் அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்ததில் பார்த்துருங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஓஸ் எவ்வளோ தூரம் போட்டிருப்போம் அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய்ட்டு பாருங்கள். அதில் தெரியும் நான் ஓஸ் போட்டு எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் ஓஸ் போட்டுலாம் அடிக்கலாம், ஓகேவா? நம்ம அந்த ஊர்லலாம் வச்சுருப்பாங்கல்ல மோட்ரு, அந்த இன்ஜின் மாடல் எனக்கு தெரில. அது என்னமோ 5 HP 5 HP நினைக்கிறேன். அந்த இன்ஜின் அளவுக்கு இல்லை தண்ணி வருதுங்க. நம்ம இன்ஜின் பரவாயில்ல, அந்த அளவுக்கு தான் தண்ணி வருது. நான் பக்கத்தில் வச்சு பார்த்துருந்துருக்கேன். அந்தளவு தான் தண்ணி வருது. நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் கேட்டிருந்தாங்க நிறைய பேர், இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. நான் இது எவ்வளோ வாங்கினேன்னா இன்ஜின் மட்டும் 10,000 ரூபா, ஓகேவா? இன்ஜின் மட்டும் 10,000 ரூபா. ஆயில் வந்து 450 ரூபான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இது மட்டும் தான் நான் வாங்கினது. அப்புறம் வந்து ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா 95 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு அடி வந்து 95 ரூபா. 25 அடி வாங்கினு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 2400 ரூபா என்னமோ வந்துச்சு ஓஸு. அப்புறம் வந்து இந்த ஃபுட்பால் வந்து
ஃபுட்பால் வந்து 220 ரூபா. அந்த ஓஸ் கலர் வந்து அதுவும் 220 ரூபா தான். அப்புறம் வந்து அந்த கிளாம்ப் வந்து 30 ரூபா. முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் கூட அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்னென்னா இப்போ எனக்கு இன்ஜின் வேலையெல்லாம் முடிஞ்சு நான் இன்ஜின் தூக்கிட்டு வைக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெட்ரோல் ட்ரை பண்ணிடணும். பெட்ரோல் ஃபுல்லாக எடுத்துடணும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெள்ளை ஓஸ் எடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு உறிஞ்சிங்க அப்படின்னா பெட்ரோல் ஃபுல்லாக வெளில வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லோவில் வச்சு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஸ்டார்ட் பண்ணி அதுவாக இன்ஜின் ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா? பெட்ரோல் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோவில் வச்சுக்கணும். ஸ்லோவில் வைக்க மறந்துடாதீங்க. ஸ்லோவில் வச்சு இன்ஜினை ஓட விட்டிங்கன்னா அதுவும் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு பாக்ஸில் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் அதுலேயே மட்டும் பெட்ரோலை ஊற்றி வச்சிடாதீங்க. ஆயில் அப்படியே இருக்கட்டும், பெட்ரோலை மட்டும் அதில் ஊற்றி வச்சிடாதீங்க. நான் சொன்னது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரில. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஜின் நல்லாயிருக்கும், அப்படியே இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் சொன்னேன் பெட்ரோல் முக்கியமான விஷயம்னு. பெட்ரோலை எடுத்துகிட்டு வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் இன்ஜின். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லாமல் இருந்தால் கூட கேளுங்க, நான் அதையும் சொல்கிறேன்.